சுவாமி! இல்லை, வேண்டாம் வேண்டாம் தேவி, வேண்டாம். நீங்கள் இதை கண்டு கவலை கொள்ள வேண்டாம். தாங்கள் கர்ப்பமாக உள்ளீர்கள். இந்த யாகமே தங்கள் கருவில் வளரும் அந்த சிசுவின் நலனிற்காகத்தான். தேவி பார்வதி மற்றும் மகாதேவருக்கான பூஜையில் தடங்கல் வேண்டாம். என் மீது ஆணையாக கூறுகிறேன், இந்த பூஜை நிற்கக்கூடாது. இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். தாங்கள் பூஜையை தொடருங்கள். ஆயுதங்கள் இல்லாவிட்டால் என்ன? என் புஜங்கள் உள்ளன அல்லவா? இந்த அழகான பெண்மணியின் முன்னிலையில் உன்னை தோற்கடிப்பது வேடிக்கையாக இருக்கும். சுவாமி! சுவாமி! உனது அரசன் எனது அடிமை. யுத்தத்தின் நியதிப்படி நீங்கள் அனைவரும் என் அடிமைகள். என் கட்டளைப்படிதான் நடக்க வேண்டும். வாருங்கள், வந்து இவனை சிறைபிடியுங்கள். இவனை சிறைபிடியுங்கள், இல்லையேல் மரணத்தை ஏற்க தயாராகுங்கள். சரி, நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறேன். இந்த யாக குண்டத்தின் முன்னிலையில் உனது மனைவியுடன் நான் விவாகம் செய்து அவளை எனதாக்கிக் கொள்கிறேன். தேவி காஞ்சனமாலா, உயிரே பிரிந்தாலும் சரி, சிவசக்தியின் பூஜை மட்டும் நிற்கக்கூடாது. தொடர்ந்து பூஜை செய்யுங்கள். இவ்வாறு இருப்பதிலும் ஒரு மகிழ்ச்சி உள்ளதல்லவா? சற்று சிந்தியுங்கள் தேவி. நான் இப்பிரபஞ்சத்தின் மகாதேவராக அல்ல, எனது சக்தியின் பதியாக இருந்தால் மட்டும் இவ்வாறு இருக்கும். தங்களுக்காகவே நான் உரையாட வேண்டும். தங்களுடன் இவ்வாறு ஆடிப்பாடி கொண்டாடி மகிழ்ந்து காலம் கழிக்கும் கணங்களில்